மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ மன்னாவாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இன்றைய மன்னாவின் தலைப்பு பொருத்தனை பண்ணி ஏறெடுக்கும் ஜெபம். ஆமாம், நேற்றைய நாளிலே அவள் கண்ணீரோடு ஜெபித்தாள் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலே அவள் இப்படி ஜெபிக்கிறாள். இரு நீ மறவாமல் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுப்பீர் என்று சொன்னால் அவன் உயிரோடு இருக்கும் நாட்கள் வரைக்கும் நான் அவனை உமக்காய் ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலைமேல் சவர்க்கன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே பொருத்தனை பண்ணி அவள் ஜெபித்தாள். பொருத்தனையின் ஜெபத்திற்கு வலிமை இருக்கிறது. உடன் கேட்கப்படுகிற ஜெபங்களில் அதுவும் ஒன்றாயிருக்கிறது. சங்கீதம் 50ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலங்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றாலும் அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன்னுடைய பொருத்தனைகளை நீ செலுத்தி அதன் பிறகு ஆபத்தான சூழ்நிலையிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த வண்ணமாகத்தான் அடைக்கப்பட்டிருந்த இவளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது. எதனால் என்று சொன்னால் பொருத்தனை பண்ணி செபித்தால். அதுவும் ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்று கேட்டாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுப்பீர் என்று சொன்னால் அவன் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நான் உமக்கென்று அந்த குழந்தையை, உடைய ஊழியத்திற்கென்று அந்த குழந்தையை நான் ஒப்புக் கொடுப்பேன். அது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளையின் மேலே சவரக்கன் கத்தி படுவதில்லை, உமக்கென்று நஸ்ரேயனாக அந்த பிள்ளை நான் வளர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய திருமுன்னே அவள் பொருத்தனையை பண்ணிக்கொண்டு ஜெபித்தாள். ஜெபம் கேட்கப்பட்டது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள். ஆனால் பொருத்தனை பண்ணிய பிற்பாடு அதை செலுத்த தாமதம் செய்யாதிருங்கள். பொருத்தனை பண்ணின பின் யோசிக்காதிருங்கள். அதை செய்ய வேண்டுமா, அவ்வளவு செய்ய வேண்டுமா, இவ்வளவு செய்துதான் ஆக வேண்டுமா என்று சொல்லி காரியத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் காரியங்களிலே ஒரு ஜெயத்தை பெறுகிறார்கள். ஆனால் அந்த ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பொருத்தனை செய்ததை அவர்கள் செலுத்த தயங்குகிறார்கள். சிலர் செலுத்தாமலே போய்விடுகிறார்கள். அதன் விளைவு அது வேறு விதமாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, பொருத்தனை பண்ணுங்கள், பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள். அந்த ஜெபத்திற்கு வலிமை இருக்கிறது. அந்த அன்னால் ஜெபித்தது போல எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் நான் குழந்தையை நான் உமக்கென்று கொடுத்து விடுகிறேன்.
தலைமையில் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணினது போலவே அவள் குழந்தையை பால் மறக்க செய்த பின்பு இந்த குழந்தையை அங்கே எலி இடத்திலே ஒப்படைத்தாள். தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே ஆசாரியனாகிய எலியினிடத்திலே அந்த குழந்தையை ஒப்படைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்பானவர்களே, வாய் தவறி சொன்ன ஒரு பொருத்தனை எப்தா, நான் யுத்தத்திற்கு சென்று நான் வெற்றியோடு நான் திரும்பி வந்தால் என்னுடைய வீட்டிற்கு உள்ளிருந்து யார் வெளிப்படுகிறார்களோ அவர்களை நான் பலியாய் செலுத்த விடுகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். ஏதாவது மிருகஜீவன்கள் ஒருவேளை வெளி வரும் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். மாறாக தன்னுடைய ஒரே புத்திரி, தன்னுடைய மகள், செல்ல மகள் வாசலிலிருந்து உள் பக்கத்திலிருந்து வெளி வரும்போது அந்த மகளை அவன் பலி செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் பொருத்தனை செய்து விட்டான். அவன் வாய் தவறி செய்தானோ, அவன் தெரியாமல் செய்தானோ தெரிந்து செய்தானோ, பொருத்தனை செய்து விட்டான், பொருத்தனை பண்ணிவிட்டான். எனவே அதை துணிந்து அந்த மகளை பொருத்தனை செய்தபடியாகவே அவன் பலி செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பொருத்தனை நீங்கள் பண்ணி இருப்பீர்கள் என்று சொன்னால், பொருத்தனை பண்ணி செபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த செபத்தை ஆண்டவர் உடனே கேட்கிறார். ஆனால் பொருத்தனை பண்ணினதை செலுத்தாமல் நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் நிச்சயம் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு, உங்கள் காரியத்திலே ஒரு சமாதானத்தை பெறுவதற்கு, உன் பிள்ளையின் காரியமாய் இருக்கட்டும், உன் கணவனுடைய காரியமாய் இருக்கட்டும், உன்னுடைய வீட்டில் சமாதானமாய் இருக்கட்டும், உன் அயலகத்தார் நிமித்தம் உனக்கு ஏற்படுகிறதான பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீ தேவ சமூகத்திலே துணிகரமாய் ஒரு பொருத்தனை நீ செய்திருப்பாய் என்று சொன்னான். செய்த பொருத்தனையை நீ செலுத்த தாமதிக்காதே, அதை செலுத்த யோசிக்காதே. நிச்சயம் உனக்கு பலன் கிடைக்கும், சித்தி பெறுவாய் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு முன்னதாக நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன்னுடைய பொருத்தனைகளை நீ செலுத்தினால், செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பண்டமாக ஆண்டவரே, பொருத்தனையின் ஜெபத்திற்கு ஆண்டவரே சோத்திரப்பா, வலிமை இருக்கிறது. அந்த ஜெபத்தை நீ உடனே கேட்டு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாக ஆண்டவரே, பொருத்தனை செய்து நாங்கள் ஜெபித்த பின்பு அதை ஆண்டவரை செலுத்த தாமதிக்காத படிக்கு நாங்கள் என்றும் காணப்பட உமக்கென்று உண்மை உள்ளவர்களாக அந்த எப்தாவை போல ஆண்டவரே, வாய் தவறு செய்தாலும் பொருத்தனை செய்தாலும் அதை செலுத்த அவன் ஆண்டவரே அப்பா சோதர தவறவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். குணமாக நாங்கள் காணப்படட்டும். கர்த்தர் எங்களுக்கு பேருதவி செய்வீராக. ஆண்டவரே சோதர உம்மிடத்தில் கிடைக்கிறதானே ஆண்டவரே சோதரப்பா, அந்த மகிமையான காரியங்களை நாங்கள் வரும் நாட்களிலே காணும்படி செய்வீராக. கர்த்தர் படிக்கிறோம், பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.